நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோகுல அஷ்டமி என்றைக்கு வருது, அதனுடைய வரலாறு, அதுக்கப்புறம் வந்து பூஜை செய்யறதுக்கான பலன்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணா என்றாலே நம் மனதில் ஆனந்தம் உண்டாகும். கிருஷ்ணரின் லீலைகள் மக்கள் அனைவரும் அறிந்ததே. அவரின் லீலைகள் மூலம் அரக்கர்களை அழித்தல், மகாபாரத போரின் தர்மங்களை உணர்த்திய தருணத்தை பகவத்கீதையில் படித்து கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை கொண்டாடி வருகின்றோம். கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதியில் கொண்டாடப்படுவது வழக்கம். கிருஷ்ணர் கம்சனை அழிப்பதற்காகவும் மகாபாரதம் என்னும் உன்னத காவியத்தில் நீதியை நிலைநாட்ட அவதரித்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். இதனாலே கண்ணா, முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கின்றோம். மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு 8வது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணர் பிறந்தது சிறைசாலையில். கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டாள். தனது தாய் மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார். கிருஷ்ணர் எடுத்த அவதாரங்களில் 9வது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம். எல்லோராலும் விரும்பக்கூடியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கோபியர் கொஞ்சம் ரமணனாக விளங்குகிறார். பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். தர்மம் எப்பொழுதும் நிலைக்க வேண்டும் என்றும் அவதரித்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த நாளை நாம் கோகுலஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி என்று சொல்லப்படுகின்றது. கோகுல அஷ்டமி ஆவணி மாதம் தேய்பிறை 8ஆம் நாள், அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம். இந்த நாளை கோகுல அஷ்டமியாக திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் வட மாநிலங்களில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த அஷ்டமி என்பது கிருஷ்ணர் அவதரித்த திதி என்றும், ரோகிணி என்பது கிருஷ்ணனின் அவதார நட்சத்திரம் என்றும் கொண்டாடப்படுகின்றது. கோகுல அஷ்டமி என்பது ஒரு சிலர் அஷ்டமியை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை கிருஷ்ண ஜெயந்தியாக பூஜையை மேற்கொள்வார்கள். கோகுல அஷ்டமி என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:13 AM தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:30 முடிகின்றது. ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி இரவு 9:41 தொடங்கி 27ஆம் தேதி இரவு 8:54 முடிகின்றது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, விரதம் இருக்கணும். நம்ம பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். ஒன்று வந்து ஆகாரம் எதுனா எடுத்துக்கிட்டு, நீர் ஆகாரம், பழங்கள் எதாவது எடுத்துக்கிட்டு அன்று நாள் முழுவதும் வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம், விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்று நாள் முழுவதுமே விரதம் இருப்பாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, எதுவும் ஆகாரம் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டினியூஸாக வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்து அன்றைக்கி நாள் முழுவதுமே விரதம் இருப்பாங்க ஒரு சிலர். ஆனால் நீங்கள் உங்களுடைய உடம்பு நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விரதத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். பூஜை முறை பார்த்திங்கன்னா, அன்று அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் வந்து நம்ம சுத்தமாக செய்யணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய ஃபோட்டோஸ் அல்லது சிலைகள் இருந்ததுன்னா அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பிறகு பூஜை அறையில் மாக்கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை கால் பாதங்கள் அரிசி மாவினால் பதிக்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்கிறதுனால அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வருவதாக ஐதீகம். பிறகு தீபதூப ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யலாம்.
நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் பூஜையே செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி செய்யணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது. பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய ஃபோட்டோ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா வெண்ணெயை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை வந்து வாங்கிக்கோங்க. ஃபோட்டோவை தொடச்சிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணுங்கள். சிலையாக வாங்குறவங்களா இருந்தாக்கா அந்த சிலைக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிக்கணும், தலைக்கு வந்து கிரீடம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னே ஒரு உரித்தான கிரீடம் சொல்லப்போனால் மயில் தோகை மயில் ரெக்கை இருக்குது பார்த்திங்களா, அதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம அழகாக பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களிடம் இருக்கும் தங்க ஆபரணங்களை அணிவிக்கலாம். பிறகு ஊஞ்சல் இருந்தால் கிருஷ்ணருடைய சிலையை வந்து அந்த ஊஞ்சலில் வச்சு அழகாக நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி நம்ம தாலாட்டு மாதிரி பாடி ஊஞ்சலில் மெதுவாக ஆட்டி விடலாம். அது ரொம்பவே கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்சமானது. ஒரு சிலர் இப்போவும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வராங்க. உங்கள்கிட்ட இருந்தால் அதை செய்யுங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. கிருஷ்ணர் படம் இல்லை கிருஷ்ணர் சிலை எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட பெருமாள் ஃபோட்டோஸ் இருக்கும், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம தொடச்சிட்டு பூக்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துளசி மாலை அணிவிச்சு நம்ம பூஜையே செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு பூஜை செய்தாலும் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் ஆகட்டும் சிலைகள் ஆகட்டும் டைரெக்டாக நம்ம தரையில் வச்சு நம்ம பூஜை செய்யக்கூடாது. ஒன்று வாழை இலை இல்லை மணை இல்லைன்னா வெள்ளித்தட்டு பித்தளை செம்பு ஏதாவது ஒரு தட்டில் வச்சு தான் நம்ம பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சாலக்கிராம கல் வலம்புரி சங்கு பெருமாளுடைய நாமம் பதித்த திருவிளக்கு உங்கள்கிட்ட எது இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா முதல்ல வைக்கிறது வெண்ணெய் தயிர் இனிப்பு பலகாரங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார், அதை அதிகமாகவே வைக்கலாம். அதற்கு பிறகு அவல் முறுக்கு சீடை லட்டு அதிரசம் தட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழங்களில் நாவல் கொய்யா ஆப்பிள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வைக்க முடியுமோ அத்தனையும் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் என்னால் அதுவும் செய்ய முடியலனாலும் ஒரு லட்டு போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து வைங்க. லட்டும் ஒரு கைப்பிடி துளசியும் எடுத்து வச்சிங்கனாவே அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உங்களுடைய பிரசாதத்தை மனசார ஏற்றுப்பார். பிறகு உங்கள் வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கும் பொழுது அடுத்த வருடம் கிருஷ்ணர் ஜெயந்திக்கு கிருஷ்ணரே வந்து பிறப்பதாக ஐதீகம். அன்னைக்கு கிருஷ்ணருடைய மந்திரங்களை சொல்லலாம். அதிலும் வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை அன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே வெற்றி மட்டுமே ஜெயமாக முடியும் உங்களுக்கு. பிறகு உங்களால் இந்த மந்திரத்தை சொல்ல முடியலன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம் அல்லது கேட்கவும் செய்யலாம். ஹரே ராம என்ற மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு வீடியோவுடைய ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன், அதை நீங்கள் படிங்க. இந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மனதில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும், புத்துணர்ச்சி அளிக்கும். ஹர என்ற வார்த்தை பகவானின் சக்தியை குறிப்பதாகும். ராமா கிருஷ்ணா என்ற வார்த்தைகள் பகவான் விஷ்ணுவின் அவதார மூர்த்திகளை குறிப்பதாகும். பகவானின் சக்தியை உணரும் விதமாக இந்த மந்திரம் பார்க்கப்படுகின்றது. பிறகு அவருடைய நாமங்கள் பஜனைகள் பாடி வழிபாடு செய்யலாம். நம்ம இந்த பூஜை செய்கிறதுக்கான பலன்கள்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் பூஜை செய்து வழிபட்டால் அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் கிட்டும். இந்த பூஜை செய்கிறதுனால மகாலட்சுமியுடைய அருள் முழு மனசோடு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், அகந்தை அகலும், நிர்வாகத்திறன் வந்து அதிகரிக்கும், சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும், அதுக்கப்புறம் கடன் சுமை தீரும், புகழ் கூடும், குடும்பத்தில் அமைதி என்றுமே நிலைத்திருக்கும். முழு மனதோடு நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பூஜையை செய்து நம்ம முழு பலன்களை நம்ம அடைவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அன்பு மகிழ்ச்சி ஆதரவு மற்றும் செல்வம் ஆகியவை கிருஷ்ணரின் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படட்டும் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.